இலங்கை கடற்படையின் தாக்குதலால் உயிரிழந்த மீனவரின் உடலை தமிழ்நாடு கொண்டு வரவும் படுகாயமடைந்திருக்கும் மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மூக்கையன், முத்துமுனியாண்டி, மலைச்சாமி, ராமச்சந்திரன் ஆகிய மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு சென்றனர். நடுக்கடலில் அவர்களது படகின் மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலால் மோதி தாக்குதல் நடத்தியதில் விசைப்படகு தண்ணீரில் மூழ்கியது. அப்போது கடலில் குதித்த மலைசாமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மலைச்சாமி உடலையும் படுகாயமடைந்த முத்துமுனியாண்டி, மூக்கையன் ஆகியோரையும் கடற்படையினர் இலங்கை கொண்டு சென்று விட்டனர். ராமச்சந்திரன் என்ற மீனவர் பற்றி தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த சம்பவத்தால் ராமேஸ்வரம் மீனவ கிராமங்களில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்ட நிலையில் நேற்று அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீனவர் சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இதையடுத்து மலைச்சாமியின் உடலையும் படுகாயமடைந்த முத்துமுனியாண்டி, மூக்கையன் ஆகியோரையும் மீட்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த இறந்த பாடியை தமிழகத்துக்கு கொண்டு வரணும். அந்த காணாம போன மீனவரை உயிரோடு கொண்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி கொண்டு வர முடியாவிட்டாலும் அவரை இறந்து கொண்டு வந்தாலும் அவரை கொண்டு வரணும். எப்படி ஒரு மீனவர்களுக்கு 10 லட்சம் தமிழக அரசு உடனே அறிவிச்சோ அது மாதிரி அந்த மீனவரை எடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு இழப்பீடு ஒரு 10 நாளைக்குள்ள அறிவிக்கணும். இதை கண்டிச்சு ராமேஸ்வரத்துல காலவரற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம். தமிழக அரசு, மத்திய அரசு உடனே துரித நடவடிக்கை எடுத்து இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ள கொண்டுட்டு வரணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை மீனவர் சங்கம் கூடி முடிவெடுப்போம். உயிரிழந்த மீனவருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அளித்திருக்கும் நிலையில் காயமடைந்தவர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நடுக்கடலில் காணாமல் போன மீனவர் ராமச்சந்திரனை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.